இளநீர் ஜூஸுக்கு வந்து இது ப்ளெயினாகவும் குடிப்போம். சரி, இது ஒரு இந்த பனக்கற்கண்டு சேர்த்து குடிக்கச்சுல சூடுபிடி அதுவும் வராது. அதுகளுக்கு வந்து சூடுபிடி அந்த பிரச்சனை இருக்கவங்க இப்படியும் குடிக்கலாம். இளநியாக வாங்கி குடிக்கலாம். வீட்டில் இருக்கச்சில் வந்து அந்த இளநியில் வந்து இப்படி ஜூஸ் தனியாக எடுத்து இந்த அதில் உள்ள தேங்காவை இந்த வழுக்கை இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சு இது கூட மிக்ஸி ஜாரில் போட்டு பனக்கற்கண்டை பவுடராக்கி வச்சு ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி அடித்து குடித்தாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உடல் சூடு அந்த எப்படி சொல்ல அந்த எரிச்சல் அந்த சம்மந்தமான பிரச்சனையும் தீரும். பனக்கற்கண்டு வந்து இது இப்போ 2 பேர் குடிக்கிறதுக்கு இந்த அளவில் இனிப்புக்கு தகுந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைக்கு போட்டால் போதும். இனி இதை உரலில் இடித்து பவுடர் ஆக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மிக்சிலே போட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அரைச்சோம்னா அது வந்து கற்கண்டு மாதிரி இருக்கிறது வந்து மிக்சியில் வந்து அரைப்படாது. மிக்சி ஜார் உடஞ்சிரும். இப்போ நம்ம பவுடர் ஆக்கி சேர்க்கச்சில் தான் அது நல்லா கரைஞ்சி வரும். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காய் எடுத்து வச்சுருப்போம்ல அதை போடணும். போட்டுட்டு வேற இனி அதுக்கு பிறகு இளநியை நம்ம எடுத்து வச்சுருப்போம்ல இளநீ அதை ஊற்றி விடணும். இப்போ ஒரு ஆளுக்குன்னா ஒரு இளநீ, ஒரு இளநியில் உள்ள தேங்காய். இப்போ நாங்கள் 2 பேர் கணக்கு பண்ணி ரெடி பண்ணுதோம். போதும். வேறு நம்ம அரைச்சிட்டு வேணாலும் அந்த மீதி இருந்த தண்ணியை ஊற்றிக்கிடலாம். வேறு இந்த வேறு 3 ஸ்பூன் பனக்கற்கண்டு பவுடரு. நம்ம நாட்டு சக்கரை அதெல்லாம் போடுறதை விட இது போட்டச்சில் வந்து நம்மளுக்கு உடலுக்கு அது அந்த சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளது. இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடலாம். நாங்கள் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் தேவைக்கு போட்டுக்கிடுங்க. மிக்சியில் அரைச்ச ஜூஸு இந்த மெத்தடில் தான் இருக்குது. உடல் சூட்டை குறைக்கக்கூடிய இளநீர் ஜூஸ் ரெடி. நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எல்லோரும் சொல்லுங்கள்.